Hello and welcome to Banu's Corner. Karthigai Deepam வருது இல்லையா? கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம். இத நெல் பொரி, அரிசி பொரி இல்லைன்னா அவல் பொரியில செய்யலாம். இது செய்யறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் போதும். வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெல் பொரி, அரிசி பொரி இல்லைன்னா அவல் பொரி, அப்புறம் திருவின வெல்லம், நெய், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அப்புறம் அரிசி மாவு. முதல்ல ஒரு அடிகனமான சட்டியிலையோ பேன்லேயோ பொரியை நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுங்க. பொதுவாக என்ன மாதிரி மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பாக கிடைக்காது. அதனால் ஒரு மீடியம் லோ ஹீட்டில் வறுத்து எடுக்கணும். அது நம்ம கையால் அதை அழுத்தி பார்த்தானா அது பொடிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். பொதுவாக பாகு வெல்லம், அதாவது இந்த டார்க் கலர் வெல்லம் தான் பொரி உருண்டைக்கு நல்லது. உங்கள் வெல்லம் சுத்தமாக இல்லைன்னா தண்ணியில் வெல்லத்தை போட்டு சூடு பண்ணி வெல்லத்தை கரைச்சி எடுத்து வடிகட்டிடுங்க. பொரி கொள்கிற அளவுக்கு உள்ள ஒரு கடாயில் நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்லேயே முதல்ல சூடு பண்ணுங்க. அது நல்லா கொஞ்சம் நுரைச்சி கெட்டியாகும்போது லோ ஹீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. பாகை உருட்டு பதத்துக்கு கொண்டு வரணும். இதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாகை கொஞ்சம் தண்ணியில் போட்டால் அந்த பாகை எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு அது வரணும். ஆனால் சாஃப்டாகவும் இருக்கணும். பாகு ரொம்ப முருகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, ஒரு ஸ்பூன் நெய்யும் நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். நெய் ஆட் பண்ணுறது எடிட்டிங்கில் விட்டு போச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரியை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா யூனிஃபார்மாக கலந்து விடணும். பொரியோட நல்ல பாகை கலந்து விட்டுட்டு உடனே ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இனி ரொம்ப சீக்கிரம் நம்ம செயல்படணும். ஏன்னா பாகு ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. இனி உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் இல்லைன்னா தண்ணி தொட்டோ இல்லைன்னா அரிசி மாவு தூவியோ நம்ம பிடிக்கலாம். நான் நெய் வச்சு பிடிக்கிறத விட அரிசி மாவு தூவி பிடிக்கிறது சுலபமாக இருந்தது எனக்கு. முதல்ல உத்தேசமாக பாலாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்புறமா அழகாக உருட்டி எடுக்கலாம். இப்படி பண்ணாதான் சூடு ஆற முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அழகாக பண்ண முடியும். தண்ணியில் கையை நினச்சி நீங்கள் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப நாள் இருக்காது. அதனால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய்யோ அரிசி மாவோ யூஸ் பண்ணுங்கள். இப்போது சுமாராக உருட்டி வச்சது எல்லாத்தையும் எடுத்து அழகாக உருட்டி வச்சிடலாம். ரொம்ப நல்லா வந்தது இந்த பொரி உருண்டை. கிறிஸ்பாக இருந்தது. ஆனால் பால் வந்து சாஃப்டாகவும் இருந்தது. கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 2-3 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும், ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.